வயிற்று வலி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? கேஸ்ட்ரிக் வலின்னு சொல்லுவாங்க, சில பேர் கேர்ட்டுன்னுவாங்க. ஸோ இந்த வயிற்று வலி பிரச்சனை முக்கியமான காரணம், காலையில் இருந்து பசியார முன்னுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. ஆனால் தண்ணி குடிக்க எல்லாரையும் உலகமே தண்ணி குடிக்கிறாங்க. ஏன் தண்ணி குடிக்க வச்சாங்கன்னா, தண்ணி குடிச்சா குடல் புண்ணாயிட்டா 10 விதமான நோய்கள் வரும். ஸோ இது ஒரு வெள்ளைக்கர சதி அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு இப்ப விளக்கம் கொடுக்குறேன், சரிங்களா? 8 hours நம்ம தூங்கினோமா வயிற்றுல அசிட் இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் அசிட். இந்த அசிட்டுங்க இரும்புல ஊத்தினாலும் கரையும், அந்த மாதிரி பவரான அசிட் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம பசியார் முன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த தண்ணி இறங்கி இந்த அசிட்டை இறக்கி சிறுகுடல் எல்லாத்தையும் புண்ணாக்கிறோம். ஓகே, அதை பத்தி இப்ப நான் காமிக்கிறேன். இதுதான் வயிறு. வயிறுக்கு கீழே இறங்கிச்சுன்னா சிறுகுடல் இப்படி இருக்கும். அது உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோ இருக்கும், அது பேர் விலாய். ஓகே, இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரோவோட வேலை என்ன தெரியுங்களா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வெந்துட்டு இறங்கினா அது உறிஞ்சி எடுக்கணும், சத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கணும். இன்னும் பெருசா காமிச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அசிட் இறங்கி இந்த இடத்துல எல்லாம் புண்ணாயிருது. ஏன் புண்ணாகுதுன்னா, அந்த அசிட் தண்ணியில கலந்து இறங்குதுல, அது இந்த மாதிரி புண்ணாயிருது. பாருங்க எவ்வளவு புண்ணா இருக்கு பாருங்க. புண்ணாகிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம குடல் வீங்கி போய் வயிறு எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, சரிங்களா? சோ இப்படி இந்த குடல் அசிட் பட்டு பட்டு இந்த மாதிரி வந்துருது. சோ நம்ம சிறு குடல்லாம் வீங்கி பெருசாயிருது. வெள்ளைக்காரனுங்க 1976 மலேசியால பேப்பர்ல எல்லாம் வெளியாக்குனானுங்க. பசியார முன்னுக்கு தண்ணி குடிங்க, ஜப்பாங்காரன் குடிக்கிறான்னு ஒரு கதையை ஓட்டி எல்லாத்தையும் நம்ப வச்சாங்க. அதே மாதிரி உலகத்தையே நம்ப வச்சுட்டாங்க. எப்ப உங்க குடல் புண்ணாச்சுன்னா 10 விதமான நோய்கள் வருங்க. பாருங்க, இப்ப ஒருத்தங்க கேஸ்ட்ரிக் வருது, இந்த குடல் புண்ணாயிட்டா இந்த கேஸ் வயிற்றுல போய் இந்த வயிறு இருக்குல்ல, பலூன் மாதிரி பெருசாகி நடுவுல எல்லாம் கிராக் உள்ளோம், புரிஞ்சுட்டாங்க? இந்த அசிட் எல்லாம் வயிற்றுல போய் இங்க பிரஷர் குக்கர் மாதிரி இருந்து இந்த இடத்துல போய் அடிக்கும் பாருங்க. இந்த இடத்துல இங்க அடிச்சிச்சுன்னா அது கொலை வலின்னுவாங்க. ஓகே, நீங்க பாருங்க, நிறைய பேர் இங்க தான் வலிக்கும், அது இந்த இடத்துல வலிக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வந்தா இது மூலியமா 10 நோய்கள் வருங்க. ஸோ யாருமே இதை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்கவுங்க தண்ணி குடி வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதா புது கதையா இருக்கு கூட சில பேர் பார்ப்பாங்க. எங்க போனாலும் தண்ணி குடி தடி குடி சொல்லி நோய்களை வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா யாருக்குமே நோயை சரிப்படுத்த முடியாது. ஏன்னா மெயின் காரணமே தண்ணி குடிக்கிறதுனாலதான் நோய் வருதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. இதுதாங்க பிரச்சனை. ஒரு கால் இந்த மாதிரி புண்ணாச்சுன்னா குணப்படுத்த கொஞ்சம் டைம் பிடிக்குங்க. அவங்க எங்க நீங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிக்கு போனீங்கன்னா மருந்து அள்ளி கொடுத்துருவானுங்க. இது நீங்க சாப்பிட்டாலும் நல்லாவாது. நீங்க பாருங்க, யாராச்சும் கேஸ்ட்ரிக் உள்ளவங்க நல்லாவது கேள்விப்படுங்க, போவோம் திருப்பி வரும், போவோம் திருப்பி. மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மருந்து எப்படிங்க ஓடும்? மருந்து ஓடுறதுக்காக செஞ்சது. பசியார முன்னுக்கே நீங்க தண்ணி குடிச்சா இந்த பிரச்சனை தான் வரும், சரிங்களா? ஸோ என்னங்க சாப்பிடுறதுன்னு வாங்க, நீங்க பசியார முன்னுக்கு சரிங்களா, தண்ணி குடிக்காம நீங்க என்ன சாப்பாடு இருக்கோ எல்லாமே சாப்பிடலாங்க, தவறு இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி புண்ணாயிட்டா நீங்க என்கிட்ட ஒரு டானிக் இருக்கு. இந்த டானிக் மூலியமா அந்த புண்ணை ஆத்துறதுக்கு உதவி செய்யும். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு அந்த டானிக்கை பத்தி விளக்கி கொடுப்பேன். என்னோட தொலைபேசி கோசம் 1 கோசம் 7925555 என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டானிக்கை பத்தி விளக்கம் கொடுக்குறேன். ரொம்ப விலை இல்லைங்க, எல்லாரும் வாங்க முடியும். அந்த டானிக் 1 மாசத்துக்கு வருங்க, சரிங்களா? சில பேர் கேட்பாங்க எவ்வளவு நாள் ஆகும்னு. ஒரு போத்த 2 போத்தலையே உங்களோட புண்ணுகள் ஆறி நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பொம்மை இருக்கு தானே, அது என்னோட ப்ரொஃபைல். கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு புலனம் லிங்க் இருக்கு, அங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்கிட்ட பேசி நீங்க அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்க கொடுக்குறேன். அதே நேரத்தில் அதுக்கு கீழே அந்த புலனம் கீழே ஒரு சோப்பு கலர் ஃபோன் இருக்கும், அங்க தட்டுனீங்கன்னா என்கிட்ட பேசலாம், நீங்க நேரடியாக என்கிட்ட பேசலாம், நான் உங்களுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறேன்.
அதே நேரத்தில் சில நேரத்தில் நான் ஃபோன் எடுக்கணும்னா கவலைப்படாதீங்க, நான் கட்டாயம் உங்களுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வயிறு பிரச்சனை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துச்சுனாங்க உங்களுக்கு மென்டல் பிரச்சனை வரும். மென்டல்னா என்னங்க? டென்ஷன், ஸ்ட்ரெஸ். நீங்கள் பாருங்க, முக்கால்வாசி கோவப்படுறவங்க எல்லாமே கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும். முக்கால்வாசி கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அந்த அண்ணல் மேலே ஏறுதுல, அந்த அண்ணல் வந்து பாருங்க அப்படியே மேலே ஏறி இந்த தைராய்டை பாய்ச்ச உடனே அவங்களுக்கு மனம் பாதிக்கும். மனம், டென்ஷன், மென்டல் பிரச்சனை வருது. ஏன்னா தைராய்டு தான் மனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பேர் இப்போ வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க தைராய்டை. ஆனால் யாருக்கும் தெரியாது என்ன காரணம், இது கேஸ்ட்ரிக்னால தான் வருதுன்னு தெரியாது. ஸோ மென்டல் ஹெல்த், மென்டல்னா என்னங்க தெரியுதானே உங்களுக்கு? அந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் வயிறு கோளாறு. நீங்க டாக்டர் போய் கேட்டீங்கன்னா ரெண்டாவது பிரெயின் வந்து வயிறுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு வயிறு பிரச்சனை இருந்தா மென்டல் ஹெல்த் ஒண்டி வராது, உடல் எல்லாம் சீக்கு வரும். சரிங்களா? கேட்னு வாங்க. மேல ஏறுனா கேஸ்ட்ரிக்கு, கீழே இறங்குனா கேட்னா என்னங்க? காத்துங்க ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும். இத பாருங்க, இந்த மாதிரி குடல்ல ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டா அந்த கேட் தான் மாறி ஹெர்னியான்னு வரும். அதாவது ஹெர்னியா என்னங்க? அந்த காத்து வந்து குடல்ல ஓட்ட போட்டுரும். இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் அது இதுன்னு காசை பிடுங்குவானுங்க, அது நார்மல். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தால் நீங்க போய் டாக்டர் பார்க்கறது நல்லதுதான். ஓகே, எப்ப இந்த புண்ணு இருந்துச்சுனாங்க, புண்ணு இருந்தால் ஹெலிகோபாக்டர் பாக்டீரியான்னு ஒன்று வரும். அது வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பெரசிட்னு ஒன்று இருக்குது. பெரசிட்னா என்ன? குட்டி குட்டி நாக்காம்பூச்சி. அது இங்க வாழ்ந்துச்சுன்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அனிமியான்றாங்களே, அனிமியா, ரத்தம் குறையுது மயக்கம் போட்டு விடுறாங்க. அது காரணம் இந்த பெரசிட் தான். ஆனா நீங்க செக்அப் போங்களேன், கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஒன்று சொல்றேன், இந்த பெரசிட்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க. ரத்தம் குறைஞ்ச உடனே அவங்களுக்கு ஏன் ரத்தம் குறையும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ நான் சொல்லிட்டேன் பதில் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ யாருக்காச்சும் ரொம்ப சீரியஸாக இருந்தால் பெரசிட்டை செக் பண்ணணும். ஸோ எனக்கு தொடர் கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒருத்தர் ஃபோன் அடித்தார், அதுவும் 10 வருஷம் கழிச்சு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது குறைக்கு ஸ்ரீடி பாபா புக்கில் 256 பேஜில் போட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீடி பாபா வந்து சொன்னாராம், பசியார் தண்ணி குடிக்காதீங்க, அது நோய் வரும்ட்டு. அந்த புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த புக்கு இப்போ என்கிட்ட இல்லை, பட் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சரிங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.